சுஜாதா எழுதிய மேலும் ஒரு குற்றம் அப்படின்ற குறு நாவலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன எபிசோட்ல தாமோதர் அவருடைய மனைவி ஆஷாவை பத்தி சொல்றாரு. அப்புறம் அவ ஏன் ஓடி போயிட்டா அப்படின்னு காரணம் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க கணேஷ், அதுக்காக தான் உங்களை வரவழைச்சேன், செஸ் எல்லாம் ஒரு பாசாங்கு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்கிட்டாங்க. ஆஷா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை விசாரிக்கிறாங்க. வசந்த் காவேரி அப்படின்ற கூர்கி பெண்ணை பாக்குறாரு. அவரோட குடும்பத்தையும் சந்திக்கிறாரு. அவளுடைய அண்ணன் கிட்ட ஆஷாவை பத்தி விசாரிக்கிறாரு. அவளுடைய அண்ணன் மேஸ்திரியா அந்த எஸ்டேட்ல வேலை பார்க்கறான். அவன் ஆஷாவை பத்தி மட்டும் எதுவும் கேட்காதீங்க, வேற என்ன வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறான். திரும்பி வரும்போது அந்த மேஸ்திரிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. 5000 ரூபாய் திருடிட்டான் அப்படின்ட்டு. அதோட மட்டும் இல்லாம அவனை டிஸ்மிஸும் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். மேலும் ஒரு குற்றம், எபிசோட் 5. கணேஷும் வசந்தும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மாடிக்கு வந்தாங்க. பாஸ், மத்தியான நிகழ்ச்சியில எனக்கு ஒண்ணு முக்கியமா படுது. என்னை யாராவது ஏமாற்றினால் அந்த நிமிஷமே தண்டனை அப்படின்னு சொன்னாரே. கணேஷ் சிந்தனையில இருந்தாரு. திறந்திருந்த கதவை தட்டிட்டு தாமோதர் உள்ள வந்தாரு. கணேஷ், அவளோட ஃபுல் சைஸ் போட்டோ கேட்டீங்களே, இந்தாங்க. இதை வச்சு நீங்க சுலபமா அடையாளம் கண்டுக்கலாம். நல்ல கலரா, ஏறக்குறைய மலை சரிவுல விளையிற எலுமிச்சை நிறத்துக்கு இருப்பா. கணேஷ் அந்த போட்டோவை வாங்கி பார்த்தான். கச்சிதமா அழகா அதே புன்னகை, லேசா வாய் திறந்த புன்னகை. சார், எனக்கு இன்னொரு விவரம் வேணும், சொல்லுங்க. அவ அப்பா அம்மா அட்ரஸ் தர மெர்காராவில இருக்கு. டவுனுக்கு போக போறீங்களா? மத்தியானம் போகலான்னு இருக்கேன். அவ ஓடி போனது பின்னால நான் போய் பார்க்கவே இல்லை. நாங்க போய் பார்க்குறோம், அட்ரஸ் கொடுங்க. டிரைவரை காட்ட சொல்ற. மெர்காரா டவுனுக்கு வெளியில தலைக்காவிரிக்கு திரும்புற பாதையில வெஸ்ட் வியூன்னு ஒரு டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்கு. எதிர்த்தாப்புல ஒத்தையடி பாதை போகும், காட்ட சொல்ற. 100 அடி சரிவுல போனீங்கன்னா காஃபி எஸ்டேட் அடுத்து தகர கொட்டகை மாதிரி ஒரு வீடு இருக்கும். கே தேவையான்னு பேர் எழுதியிருக்கோம். போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதான் அவ வீடு. வீட்டை பாருங்க. அவளை எங்க இருந்து எங்க கொண்டு வச்சேன்னு உங்களுக்கு புரியும். தேவையா யாரு? அவ அப்பா. வீடு பூட்டி இருந்தது. தேவையா அப்படின்ற போர்டு மட்டும் நொண்டியா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சுத்திலும் பார்த்தாரு. ஜீப் கீழே காத்துக்கிட்டு இருந்துச்சு. தூரத்துல நீலம் போத்திய மலை, நதி நெக்லஸ் அணிந்திருந்தது. 1-2 சாயங்கால பட்சிகள் சத்தமிட்டது. என்ன செய்யலாம் வசந்த், ஆள் இல்ல போல தெரியுது. பக்கத்துல எங்கேயாவது விசாரிக்கலாம் பாஸ். நீங்க ஆஷாவோட அப்பா கிட்ட என்ன கேட்க விரும்புனீங்க? எனக்கே ஞாபகம் இல்ல, வா போயிடலாம். இருங்க, எதிர சுள்ளி பொறுக்கிக்கிட்டு வந்த பெண் கிட்ட இங்க தேவையான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் எங்கே அப்படின்னு வீட்டை காட்டி போர்டை காட்டி கேட்டான். அவ பதில் சொன்னா, ஆனா பதில் தான் புரியல. வந்துருவாங்களா? தலையாற்றா. ஆமான்றாளா இல்லைன்றாளா? மேலும் அவ பாஷையில ஏதோ சொன்னா. வசந்த், இட்ஸ் நோ யூஸ், இன்னொரு சமயம் வரலாம். கணேஷ் அந்த தகர வீட்டை ஒட்டியிருந்த எஸ்டேட்டின் பெயரை பார்த்தான். கோசி நோக். வா போலாம். ஜீப்ல மெர்காராவோட உயர சரிவு வீதிகள்ல மெல்ல போனாங்க. அடிக்கடி மலை நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. பழக்கும் கருப்பு கோட்டு, இடுப்பு பட்டை, வால் சகிதம் ஒரு மாப்பிள்ளை பேண்ட் வாத்தியத்தோட ஊர்வலம் போயிட்டு இருந்தான். ஹிப்பிகள் இருந்தாங்க. பேரஃபெட் சுவர்ல பலர் வெயில்ல காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சர்ச் மணி அடிச்சது. கடைகள்ல மலையாளம். மட்ட குதிரை மேல ஒரு சிறுமி சிரிச்சுக்கிட்டே சவாரி போக கூட ஒரு பழைய ஸ்வெட்டர் ஓடிக்கிட்டு இருந்தான். இப்ப வசந்த், பாஸ் அங்க பாருங்க அப்படின்னு ஷாக் அடிச்சவன் போல சொன்னான். எங்கே? அங்க பாருங்க, மார்க்கெட் வாசல்ல ஒரு பொண்ணு தண்டுக்கீரையோட என்னவோ வாங்கிட்டு இருக்கே. ஓ அதுவா? என்ன இப்ப உன்னிப்பா பாருங்க, ஆஷா மாதிரி இல்ல? கணேஷ் இப்போ கவனத்தை தீட்டிட்டு பார்த்தான். ஆமாடா, இறங்கு, டிரைவர் இங்கேயே இருங்க, வரோம். வேகமா 2 பேரும் அவளை நோக்கி போக அவள் சில்லறை வாங்கிட்டு தெருவுல அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்தா. கணேஷும் வசந்தும் வேகமா அவளை நெருங்க. ஆமா வசந்த், அவ மாதிரி தான் இருக்கு. மை காட், இவ்வளவு சுலபமா ட்ரேஸ் பண்ணிட்டமே. இரு, அவள் வளையல் கடையில நுழைஞ்சிருக்கா. கணேஷ் வசந்த் 2 பேரும் கடை வாசல்ல வந்து நிக்க கணேஷ் ஒரு முறை அந்த போட்டோவை எடுத்து சந்தேகத்துக்கு பார்த்துக்கிட்டான். இவள் போலத்தான் இருக்கு, உயரம் பொருந்தது, பக்கவாட்டுல தெரியுறா. திரும்பினா பரவாயில்ல. திரும்பினா இவள்தானா ஆஷா அப்படின்னா கணேஷ். அவ முகத்துல எந்த வித மாற்றமும் தெரியல.
மரா சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு கடைக்கார பொண்ணுகிட்ட அவசரமா ஏதோ பேசிட்டு வளையல்களை தேர்ந்தெடுக்கும் போதும் காசு கொடுக்கும் போதும் பேக் செய்யறத பாத்துக்கிட்டு இருந்த போதும் அவங்க 2 பேரையும் கண்கள்ல கலவரத்தோட பார்த்துட்டு உடனே முகத்தை திருப்பிக்கிறா. கணேஷும் வசந்தும் வாசல்ல காத்துட்டு இருக்க அவள் வெளியே வர, ஆஷா ஆஷா உன் கூட பேசணும் அப்படின்னா வசந்த் ஆங்கிலத்துல, ஹூ ஆர் யூ? ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் மிஸ்டேக்கன், ஐ எம் நாட் ஆஷா அப்படின்னு விறுவிறுன்னு நடந்தா. அவங்க பின்தொடர்ந்தாங்க. சந்து திரும்பும் போது ஒரு முறை திரும்பி பார்த்தா. ஆஷா வெயிட். அவ இன்னும் வேகமா நடக்க இவங்க பின்தொடர கொஞ்சம் பேர் இவங்கள வெறிச்சு பார்த்தாங்க. ரொம்ப சுறுசுறுப்பான சந்து. மலை தேனும் சிலு சிலு நகைகளும் பைனாப்பிளும் பல வண்ண சேரிகளும் இனிப்புகளும் தீட்டப்பட்ட கத்திகளும் டிவிஎஸ் 50க்களும் ரேடியோக்களும் ரோஜாக்களும் போட்டோ ஸ்டுடியோக்களும். அவள் போட்டோ கடை ஒண்ணுல நுழைஞ்சா. கணேஷும் வசந்தும் கொஞ்சம் தயங்கி வாசல்ல நின்னாங்க. உள்ள மீசைக்கார கடைக்காரர்கிட்ட படப்படன்னு அவங்க பாஷையில பயத்தோட கணேஷையும் அடிக்கடி சுட்டி காட்டிக்கிட்டே பேசினா. கடைக்குள்ள மறைஞ்சிட்டா. அவன் தன்னோட கை சட்டையை மடக்கிக்கிட்டு வெளியே வந்தான். வசந்த், இட்ஸ் கெட்டிங் ஹாட். பார்க்கலாம் பாஸ், சண்டை வேணாம், கை கலப்பு வேணாம். பார்க்கலாம் பாஸ். அவன் விரோதமா கெட் அவுட் பாஸ்டர்ஸ் அப்படின்னா. மிஸ்டர், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பெண் ஆஷா. ஹூ இஸ் ஆஷா? உள்ளே போனாலே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவ பேர் ஆஷா இல்ல. பின்ன அவ யாரு? என் தங்கச்சி. ஆஷா இல்ல? உதவேணுமா? எந்த ஊர் நீ? கடை தெருவுல மரியாதையா போயிடணும். அடிபடணுமா அப்படின்னு வசந்தோட காலர்ல கை வச்சு கொத்தா பிடிச்சான். மிஸ்டர், சட்டையை விடு. அவன் இன்னும் இருக்கினான். வசந்த் இருமினான். டேய் சோமாரி அப்படின்னு தமிழுக்கு தாவனான். அவன் வசந்த அடிச்சான். அடுத்த அடிய கணேஷ் தடுத்து, லுக் மிஸ்டர், தேர் ஹஸ் பீன் எ மிஸ்டேக். மிஸ்டேக் அப்படின்னு மறுபடி கணேஷை நோக்கி கைய ஓங்க அவன் சாமர்த்தியமா குனிஞ்சுக்கிட்டான். வசந்த் பச்சக் அப்படின்னு அவன் முகத்துல உள்ளங்கையால் அடிக்க உடனே உள்மூக்கு உடைஞ்சு போய் ரத்தம் வந்தது. ஆத்திரத்துல அவன் தன் பெல்ட்டை உருவ மலன்னு கூட்டம் சேர்ந்து கொள்ள வசந்த் உடனே பக்கத்து கடைக்கு பாய்ந்து கத்திய உருவிக்கிட்டு, பாஸ் இந்த பக்கம் வந்துருங்க, ஏய் யாராவது கிட்ட வந்தா பீஸ் பீஸா கீச்சிருவேன் அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்தியை சுழற்ற, கத்திய பார்த்து கொஞ்சம் பயந்ததால ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு, வாங்க பாஸ் ஓடிடலாம் ஜீப்புக்கு, போலீஸ் கிலீஸ் வந்தா அசிங்கமாயிரும். ஜீப் வர துரத்துனாங்க. ஓட்டுப்பா ஓட்டு. ஜீப் மேல கல்லு விழ ஜீப் வேகமா போக அவங்க கொஞ்சம் தூரம் கூட ஓடி வர, அப்பாடா தட் வாஸ் க்ளோஸ் அப்படின்னா கணேஷ். ஆதாயம் 2 கத்தி. என்னங்க ஆச்சு அப்படின்னா டிரைவர். அட பொம்பளை விஷயம்பா, என்னோட முன்னாள் காதலி ரூபாய வாங்கிட்டு ஏமாத்திருச்சு. கணேஷ் சிரிச்சான். என்ன பாஸ், அவன் மூஞ்சில கை அகலத்துக்கு வச்சியே. பாஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஆஷா இல்ல, போட்டோ போலவே இருந்தாலே. அதான் எனக்கும் உதைக்குது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி தப்பு நிகழ்றது உண்டு. இதுல இருந்து என்ன தெரியுது? போட்டோ போதாது, யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தான் ஆஷான்னு சொன்னா ஒப்பிட்டு பார்க்கலாமே தவிர போட்டோவை வச்சுக்கிட்டு நீ தான் ஆஷான்னு யாரையும் முடிவு கட்ட முடியாது. சரியான அட்வென்ச்சர். நான் காலின்னு நினைச்சேன், மயிர் இழையில உயிர் தப்பிச்சேன். திரும்ப அவங்க எஸ்டேட்டுக்கு வந்தப்போ கொஞ்சம் தூரத்திலேயே ஜீப்பை நிறுத்த சொன்னான் கணேஷ். வா வசந்த், கொஞ்சம் நடக்கலாம், நீ போப்பா. ஏன் பாஸ்? எனக்கு சிந்திக்கணும், நீ போப்பா. ஐயா கிட்ட அரை மணில வரோம்னு சொல்லு. ஜீப் புகை வேகத்தோட புறப்பட்டு போக எஸ்டேட்டுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருந்துச்சு. அடிக்கடி எஸ்டேட்டை ஞாபகப்படுத்துற உச்சாணி பங்களா, மலை முகட்டு மண்டபம். கணேஷ் பேசாம வந்தான். என்ன யோசனை? அது ஆஷா இல்ல. அவ கண்கள்ல இருந்த கலவரத்துல தடுமாற்றம் போய் எதுவுமே இல்ல. எப்படி இந்த மிஸ்டேக் நடந்தது? கவனக்குறைவு. பாஸ், நான் ஒரு தியரி சொல்லட்டுமா? வைல்டு. சொல்லு. மேலும் ஒரு குற்றத்தை தான் நாம சந்திக்க போறோம். சோ தாமோதர் ஆஷாவை தீர்த்து கட்டி இருக்கிறார். கணேஷ் பதறாம, சொல்லு, எப்படி சொல்லு? இவ அவருக்கு துரோகம் செஞ்சதை கண்டுபிடிச்சிருக்கார், தண்டனை கொடுத்திருக்கார். என்ன துரோகம்? கிரண். என்ன தண்டனை? மலை முகடு. மை காட். கணேஷ் மௌனம் ஆயிட்டான். மெல்ல மெல்ல அவங்க பாதையில போக வெகு தூரத்துல எதிர ஒருத்தன் தெரிஞ்சான். எல்லாம் சரிதான் வசந்த், ஆனா அவர் அப்படி செஞ்சிருந்தா அவளை பத்தி பேசுவாரா? நம்ம கிட்டயே அவ ஏன் ஓடி போனான்னு கண்டுபிடிக்க சொல்வாரா? வெரி குட் கொஸ்டின். ஆனா அதை நானும் யோசிச்சிருக்கேன். கைவசம் ஆன்சர் இருக்கு. எதிர வந்தவன் இவங்களை பார்த்து நடைய தளர்த்தினான். பாஸ், அவர் ஏன் நம்ம இதுல நுழைக்கிறார்னா, அது ஒரு விதமான சிண்ட்ரோம். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் படிச்சிருக்கீங்கல்ல? ஒரு ஆளு ஒரு குற்றம் செய்துட்டா அது அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை பத்தியே சிந்திச்சுட்டே இருப்பான்.
அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா அவனுக்கு உள்ளுக்குள்ள சப்கான்சியஸா அகப்பட்டுக்கணும்னு கூட ஒரு ஆசை இருக்கும். இல்லைன்னா ஒரு தன்னம்பிக்கையால, ஆணவத்தால, லுக் ஐ ஹவ் கமிட்டட் எ பெர்ஃபெக்ட் கிரைம், அற்பர்களே உங்களுக்கு திறமை இருந்தா கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு அகங்காரம். ஹலோ, எதிரே வர்றது யாரு தெரியுமா? நம்ம டிஸ்மிஸ் மேஸ்திரி. மேஸ்திரி இவங்களை பார்த்ததும் தயங்கி நின்னா. ஏன் திருடின? பேசாம விசுவாசமா இருந்திருக்கலாம் இல்லையா? மேஸ்திரி அவங்க பக்கத்துல வந்து, சார் அது திருட்டே இல்ல, என்னை பேச விடவே இல்ல, வவுச்சர் போட்டு இத பாரு, விவரமெல்லாம் வேணாம், அவர் கோவத்துக்கு உள்ளாயிட்ட, தண்டனை வாங்கிட்ட, அவ்வளவுதான், குட் பை. அவரை போல மோசமான மனிதரை பார்க்கவே முடியாது. வாஸ்தவம், உன்னை டிஸ்மிஸ் செஞ்சுட்டாரு இல்லையா? நான் அதனால சொல்லல, அவர் வேற விதங்கள்ல செஞ்ச அக்கிரமத்தை பத்தி தான். அவர் மனைவிய என்ன அப்படின்னா வசந்த் ஆர்வத்தோட. உங்களுக்கு அவளை பார்க்கணுமா? புரியல. உங்களுக்கு அவ எங்க போனா அப்படின்னு தெரியணுமா? என்ன பாஸ் சொல்றான் இவன்? வசந்த், இரு, இத பார் மேஸ்திரி, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். ஆஷா எங்க இப்போ? வாங்க காட்டுறேன். கணேஷும் வசந்தும் ஒருத்தர் பார்த்துக்க, என் பின்னால வாங்க. எஸ்டேட் மெயின் கேட்ல நுழைய முடியாது, குறுக்கு வழி இருக்கு, அங்கே கூட்டி போறேன். எங்கே? ஆஷா இருக்கிற இடத்துக்கு. வசந்த் வினோதமா பார்க்க, வா வசந்த், என்னதான் காட்டுறான்னு பார்க்கலாம். வசந்த் இதயத்தை பிடிச்சுக்கிட்டான். மேஸ்திரி இங்கும் அங்கும் பார்த்துக்கிட்டே குறுக்கே ஒத்தையடி பாதையில பாஞ்சான். என்னை சாட்சிக்கு கூப்பிடாதீங்க, என் பேரை கூட சொல்லாதீங்க. சரி. மூச்சு திணற சரிவுல ஏறினாங்க. காட்டு செடிகளை விளக்கிக்கிட்டு போனான். வேலியில கம்பியில வெட்டுப்பட்டிருந்த இடத்துல நுழைஞ்சு கொஞ்சம் குனிஞ்சு மறைஞ்சு சுத்து வழியில பங்களாவிலிருந்து பார்த்தா தெரியாத வழியில கரடு முரடா அழைச்சிட்டு போனான். எங்க போறான் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரியுது. மலை முகட்டுக்கு. என்னையா இங்க வந்திருக்க? இங்கதான் இருக்கு ரகசியம். மலை முகட்டுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? அவன் சரன்னு ஏறினான். அவசரத்துல இருந்தான். கணேஷும் வசந்தும் இறைக்க முகட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவன் மண்டபத்துக்கு போய் நின்னான். காற்று வீசி அடிச்சது. மலைக்கும் மேகத்துக்கும் எதிரே கண்ணாமூச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆஷா எங்க போனான்னு கேட்டீங்களே, ஆஷா அங்கதான் போனா. கீழே அதல பாதாளத்தை காட்டுனான். அங்க யாராலும் போக முடியாத புதர், 3000 அடி சரிவு. நான் பார்த்த 18ஆம் தேதி. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமா பேசிக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவள் குரல் ஐயோ அப்படின்னு மலைகள்ல எல்லாம் எதிரொலிச்சது. தாமோதர் திரும்பி தனியா வேகமா நடந்து வர்றத பார்த்தேன். வசந்த் பிரமிச்சு போய் நின்னான். மை காட்! கணேஷ் பள்ளத்தாக்க நோக்கி ஆஷா அப்படின்னு உரக்க கூப்பிட்டான். மலைகள் யாவும் ஆஷா 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 அப்படின்னுச்சு. எதுக்காக கொன்னார்? 1 வாரம் முன்னால கிரண் வந்திருந்தான். இவர் பெங்களூருக்கு ஆக்ஷனுக்கு போயிருந்தார். பாதி வழியில கார் மக்கர் செய்ய திரும்ப வந்துட்டாரு. 2 பேரையும் படுக்கையில பாத்துட்டாரு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே தப்பு. சர்வாதிகாரத்தனம், பண திமிர். உண்மை ஒரு நாள் வெளிவந்துதானே ஆகணும். என்னை வேலையிலிருந்து நீக்கிட்ட வெறுப்புனால நான் பேசல. அந்த மனுஷனுக்கு தண்டனை கிடைக்கணும். அன்னைக்கு எதிரொலி அப்போதான் என் மனசுல இருந்து அழியும். கணேஷ் யோசிச்சான். நான் வரேன் சார் அப்படின்னா மேஸ்திரி. இரு, ஒரே ஒரு கேள்வி, உனக்கு வேற வேலை கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? இங்க விட்டா வேற எஸ்டேட், மெர்காராவில் கோசினுக் அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்கே, அதுல கிடைக்காது. அதுவும் தாமோதரருடையது தான். மெர்காராவில் 4 எஸ்டேட் இருக்கு. பண பேய். எனக்கு வேற எவ்வளவோ இடம் இருக்கு. நான் வரேன், என்னை பார்த்தா சுற்றுவாரு. அவர் சரன்னு சரிந்து போனா. 2 பேரும் மிக மெல்ல பங்களாவை நோக்கி நடந்தாங்க. தாமோதர காணல. நீ சொன்னது சரிதான் வசந்த். முதல் தினம் அந்த சாரி துண்டை பார்த்தமே எனக்கு சந்தேகம் தட்டுச்சு பாஸ். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கணேஷ் நிதானமா, அவர் தானே அவ எங்கே போனான்னு கண்டுபிடிக்க சொன்னாரு. கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல, சொல்லிட வேண்டியதுதான். மை காட், திஸ் இஸ் த்ரில்லிங். எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க? பார்த்துட்டே இரு, கதை எப்படி போறதுன்னு பார்த்துட்டே இரு. ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த விவகாரம் முடிஞ்சிரும். போலீஸ வேணா கூப்பிட்டு வச்சுக்கலாமா? தேவையில்ல வசந்த், லெட்ஸ் பிளே இட். அவரோட நான் இன்னைக்கு 2வது ஆட்டம் ஆட போறேன். அப்ப சொல்ல போறேன், நீயும் கூட இரு. எப்பவும் நான் உங்க கூட தானே பாஸ். சாப்பிட்டதும் சதுரங்க காய்களை நிதானமா அரேஞ்ச் பண்ணார் தாமோதர். வசந்த் உதட்ட தொடச்சுக்கிட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்தான். கணேஷ் வர காத்துட்டு இருந்தான். வசந்த், நீங்களா விளையாட போறீங்க? இல்ல சார், பார்க்க போறேன், கேட்க போறேன். பாஸ் தான் ஆட போறார். கேட்க போறீங்களா? சும்மா சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சான். கணேஷ் வந்து உட்கார. வாங்க கணேஷ், இந்த ஆட்டத்துல உங்களை ஜெயிச்சே ஆகணும்.
உங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க ஸ்ட்ராட்டஜியும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சம்பிரதாய ஆரம்பங்கள் நிகழ்ந்துச்சு. தாமோதர் PK4 நகர்த்த கணேஷ் சிசிலியன் டிஃபென்ஸ் ஆட நினைச்சு PQ4 நகர்த்தினா. அட்டாக் பண்ண போறீங்க போல இருக்கு, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னா குதிரைய கிங் பிஷப் 3க்கு நகர்த்தினாரு. கணேஷ் PQ3, அவர் PQ4 நகர்த்த வெட்டுனா, அவரும் வெட்டினாரு. கணேஷ் ஆழமா ஆட்டத்துல இறங்கிட்டான். பாஸ், எப்ப அட்டாக் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வசந்த். சமயம் வரும்போது பேசாம பார்த்துக்கிட்டே வா. இப்போ தாமோதர் தன் காய்களை நகர்த்த அதிக நேரம் எடுத்துக்கிட்டு மிக ஜாக்கிரதையா ஆடினாரு. எதையும் விட்டு கொடுக்கிறவரா தெரியல. 9வது மூவ்ல கேன்சல் பண்ணிக்கிட்டாரு ராணி பக்கம். கணேஷோட ராணி தரப்பு நிலைமை கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சு. ராஜாவோட பக்கம் தான் அவன் கேன்சல் பண்ணிக்க முடியும். இன்னும் ஆட்டம் மோசமாயிரல. கமான் பாஸ், ஆரம்பிங்க. என்ன ஆரம்பிக்கிறார்? அதான் ஆரம்பிச்சாச்சே, நீங்க ஆடுங்க சார். அவர் ஆடிக்கிட்டே 11வது மூல கிங் பேனை 5வது கட்டத்துக்கு நகர்த்தி ராணியால கணேஷின் யானை மேல நேர்முக தாக்குதல் செஞ்சாரு. சமாளிச்சான். ரொம்ப வயலன்ஸ் வரும் போல இருக்கே கணேஷ் அப்படின்னாரு. பார்க்கலாம், இன்னும் நேர் தாக்குதலை நான் ஆரம்பிக்கல. அதுக்கு அஸ்திவாரம் எல்லாம் போடுறீங்க தெரியுது. சீக்கிரம் முடிஞ்சிரும் போல தோணுது இன்னைக்கு. செக். கணேஷ் அதை எதிர்பார்த்திருந்ததால உடனே காப்பாத்திட்டான். 2வது முறை பிஷப்பை கொண்டு வந்தாரு. அபாயம். நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டே வருது. வசந்த் கவலையோட பார்த்தான். 2 செஸ் மூளைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல. கணேஷ் தன் குதிரையை நகர்த்திட்டு, உங்களுக்கு ஒரு நியூஸ் அப்படின்னா. என்ன அப்படின்னாரு. நேத்தைக்கு நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம். யூ மீன் ஆஷா எங்கே போயிருக்கான்னா? ஆமா. அதுக்குள்ளையா? என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆட்டம் முடியட்டும் சொல்றேன் சார். என்ன சார் இது? என் ஆர்வத்தை கிளப்பி விட்டுட்டு அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆச்சு, சொல்லுங்க சொல்லுங்க, ஆட்டம் முடியட்டும். இல்ல இல்ல, ஆட்டம் எக்கேடும் கெட்டு போகட்டும். முதல்ல சொல்லுங்க, அவ எங்க இருக்கா, யாரோட இருக்கா? இல்ல சார், எல்லா ஆட்டத்தையும் சரியா ஆடணும். நீங்க என்னோட இப்ப ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அதை முடிச்சுட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு போகலாம். இந்த ஆட்டம் முக்கியம் இல்ல, சொல்லுங்க அவ எங்க இருக்கா, எங்க என் ஆஷா? சொல்லுங்க ப்ளீஸ், சஸ்பென்ஸ் வேணாம். ஆஷா இல்லை. வாட் டு யூ மீன்? மிஸ்டர் தாமோதர், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர விரும்புறேன். எதுக்கு? உண்மையை சொல்றதுக்கு அப்படின்னா வசந்த். உண்மையா? அதான் சொன்னேனே, அதான் உண்மை. இல்ல, உண்மையை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களா ஒத்துக்கிட்டா கொஞ்சம் சிக்கல்களை தவிர்க்கலாம். என்ன சொல்றீங்க? புரியவே இல்ல. புரியாத மாதிரி பாவனை பண்ணினா புரியாதுதான் அப்படின்னா வசந்த். என்ன சொல்றீங்க? கமான் அவுட் வித் இட், டோன்ட் பி சில்லி. நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்வீங்க போல இருக்கு. ஆல்ரைட், நீங்களா ஒத்துக்க மாட்டீங்க. உங்ககிட்ட நாங்க கண்டுபிடிச்சத சொல்லித்தான் ஆகணும் போல இருக்கு. மிஸ்டர் தாமோதர், யுவர் கேம் இஸ் அவுட். நீங்க தோத்துட்டீங்க. எந்த கேம்? செஸ்ஸா? இல்ல, உங்க மனைவியை பத்தி எங்க கிட்ட நீங்க விளையாடின விளையாட்டு. கணேஷ் நிதானமா நாற்காலியில சாஞ்சுக்கிட்டான். வசந்த், நீயும் இத கேளு, கவனமா கேளு. சார் என்னோட செஸ் மட்டும் ஆட விரும்பி நம்ம கூப்பிடல. மற்றொரு ஆட்டம், விபரீத ஆட்டம், அபாயகரமான ஆட்டம் ஆடி இருக்கார். எதுக்கு? நம்ம விட சார் புத்திசாலின்னு நிரூபிக்கிறதுக்கு. நீ பெரிய வக்கீலா இருக்கலாம், எல்லாரும் உன்னை புகழலாம், ஆனா உன்னை என்னால ஏமாத்த முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு. ஒரு பொய் சொன்னார் சாரு, அவ்வளவு சுலபம் இல்ல. இட்ஸ் நாட் ஈஸி சார். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி ஆஷாவை நீங்க கொன்னுட்டீங்க, மலை முகட்டில இருந்து தள்ளி விட்டுட்டீங்க. அவ கிரண்கிற ஒருத்தன் கூட காதல் செய்றா. கல்யாணம் ஆன பின்னாலையும் அவனோட சிநேகிதத்தை தொடர்ந்தா. அவங்க 2 பேரையும் படுக்கையில பார்த்திருக்கீங்க. கோபம் வந்து ஆஷாவை மலை முகட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளை தள்ளி விட்டுட்டீங்க. 3000 அடி அதல பாதாளத்துல இதுவரை மனித சுவடே அறியாத பள்ளத்தாக்குல விழுந்துட்டா. தாமோதர் அதை கேட்டதும் மெல்ல மெல்ல ஆரம்பித்து பெருசா சிரிக்க ஆரம்பிச்சாரு. வாட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு நிமிஷம் மிஸ்டர் தாமோதர், நான் சொல்றத முழுக்க கேட்டுட்டு சிரிங்க என்ன? அதான் சொல்லியாச்சே, இன்னும் நான் முடிக்கல. நான் இதுவரை சொன்னதெல்லாம் நடந்ததா என்ன நம்ப வைக்கிறதுக்கான இந்த நாடகம், இந்த வினோத ஆட்டம் அப்படின்னா கணேஷ். அவர் சிரிப்பு பாதியில நின்னுச்சு. பாஸ், என்ன சொல்றீங்க? வசந்த், நீயும் ஏமாந்துட்ட, நான் ஏமாறல. சார் சொன்னதெல்லாம் போய். எல்லாம் நம்ம 2 பேரோட அவர் விளையாடின இன்னொரு ஆட்டம். என்ன பாஸ் சொல்றீங்க? சிரிங்க சார். ஏன் சிரிப்பை நிறுத்திட்டீங்க? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யூ ஆல்மோஸ்ட் டுக் மீ. நானும் ஏமாறத்தான் இருந்தேன். பாஸ், புரியவே இல்லையே. மரமண்ட, ஆஷான்னு ஒருத்தரும் கிடையாது. ஆஷாங்கிறது அந்த மலையில கேட்ட எதிரொலி மாதிரி ஒரு சப்தம், அவ்வளவுதான். சாருக்கு கல்யாணமும் ஆகல,
ஒரு இழவும் இல்லை. நம்ம ஃபூல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. என்னது? என்ன சார், நல்லா தான் எல்லா காட்சிகளையும் அமைச்சிங்க, முதல்ல அகஸ்மாத்தா உங்க டிரைவர் அதை பத்தி ஆரம்பிக்கிறான். ஐயாவுக்கு ஒரு சம்சாரம் இருந்தது, அவ ஓடி போயிட்டா. கேஷுவலா அவனை சொல்ல வச்சிங்க. எதுக்கு? எங்க கியூரியாசிட்டியை கிளப்புறதுக்கு. இங்க வந்து சேர்ந்ததும் உங்க டேபிள்ல படம், அப்பப்போ உங்க மனைவியை பத்தி தற்செயலா சொல்ற மாதிரி குறிப்புகள். மை காட், ரொம்ப நிஜமா, ரொம்ப நம்பக்கூடியதா அந்த பிம்பத்தை ஏற்பாடு பண்ணீங்க. அப்புறம் அந்த அறை, அதுவும் அகஸ்மாத்தா எங்க அறைக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் வழியா அணுகக்கூடியதா வச்சுங்க. அதில் பெண்மை மிளிராப்பல எத்தனையோ சாதனங்களை அமைச்சிங்க. அப்புறம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, அந்த மலை முகட்டுல முள்ளில் சிக்கிக்கிட்டு இருந்த புடவை துண்டு. ஒரு எலிமெண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. எங்க ஆர்வத்தை கிளப்பி விட்டுட்டீங்க. வசந்த் எஸ்டேட்டுக்கு போறான், மேஸ்திரி அந்த பொண்ணை பத்தி பேசவே பேசாதேங்கிறான். இன்னும் எங்க ரத்தத்துல ஆர்வம் ஏறுது. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி காட்சி, குடிச்சிட்டு நீங்க காட்டுன தன்னிறக்கம், அவளை பத்தி இயல்பா ரொம்ப இயற்கையா ஒவ்வொன்னா வந்த விவரங்கள். அப்புறம் நீங்க எங்க கிட்ட கேட்ட கேள்வி, எங்களை இன்வால்வ் பண்றதுக்கு முன்பே தயாரிச்சுட்டு தக்க சமயத்துல கேட்ட கேள்வி. அது வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருந்தேன் மிஸ்டர் தாமோதர். அது வரைக்கும் நீங்க அமைச்ச கவர்ச்சி வலையில மெல்ல மெல்ல இறுகிக்கிட்டு தான் இருந்தேன். ஸ்கூலுக்கு போக ஹெட்மிஸ்ட்ரஸ் ஒரு கவிதை போல ஒரு துன்பத்தை வர்ணிக்கிறாங்க. நல்லா தயார்படுத்தி வச்சிருக்கீங்க. அவங்க வந்து இன்ன கேட்பாங்க, இன்னது சொல்லு, இதுக்கு மேல சொல்லாத. டிரைவர், ஸ்கூல் டீச்சர், இன்னும் யார் யாரை இந்த நாடக பாத்திரங்களா உபயோகிச்சிருக்கீங்க? லெட் மீ சி. மேஸ்திரி, பியூட்டிஃபுல். காலையில அவனை டிஸ்மிஸ் பண்ற மாதிரி சத்தம் போட்டு உங்க மேல ஒரு வெறுப்பை நியாயப்படுத்தி அவன் என்கிட்ட வந்து ஆஷாவை மலை முகட்டுல இருந்து தள்ளிவிட்ட குரூரமான செய்திய போற போக்குல சொல்ல வச்சு பிரமாதம். நல்லா ஆடினீங்க. சூப்பர். கணேஷ் கையை தட்டுனான். வசந்த் வாய் பிளந்த வண்ணம், மை காட், நான் எல்லாத்தையும் முழுங்கிட்டேன் பாஸ். எப்படி எப்படி நீங்க? முதல்ல தாமோதர் பதில் சொல்லட்டும். என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆட்டத்துல செக் அண்ட் மேட் இல்லையா? சொல்லுங்க. தாமோதர் தலை குனிந்து ஏதோ கெட்ட காரியத்துல அகப்பட்ட சிறுவன் போல தாழ்வா பார்த்து, வசந்த், கணேஷ் சொன்னதுதான் நிஜம். தெர் இஸ் நோ ஆஷா. கணேஷ், என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை புத்திசாலித்தனமா ஏமாத்த முடியும்னு நினைச்சேன். உங்க ஹாலிடேய கெடுத்ததுக்கு. கெடுக்கல. இட் வாஸ் எ ரெஃப்ரெஷிங் டீசர் ஃபார் மீ. வசந்த், என்ன வாய் திறந்தே இருக்கு? எப்படி பாஸ், எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு அந்த மாதிரி சந்தேகமே வரலையே. சே, நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கணேஷ், எந்த இடத்துல நான் தப்பு பண்ணினேன் சொல்லுங்க. ஆட்டம் ரொம்ப நுட்பமா சிந்திச்சு 8 மாசமா பிளான் போட்டு மேஸ்திரியையும் டீச்சரையும் டிரைவரையும் ட்ரெயின் பண்ணி எல்லாம் சரியாத்தான் செஞ்சீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டீங்க. எங்க முதல்ல அந்த ஆஷாவோட ரூம், அதுல ரொம்ப சாமர்த்தியமா புடவை, ஜீன்ஸ், ரவிக்கை எல்லாம் வச்சிருந்தீங்க, பர்ஃப்யூம் மனத்தோட. ஆனா வசந்த், இத பத்தி நீ பார்த்திருப்பேன்னு நினைச்சேன். அந்த கபோர்ட்ல எத்தனை பிரேசியர் இருந்தது? 2 சைஸ் கூட பார்த்தேனே. ஒரு பிராவோட சைஸ் பார்த்தேன் 36. இன்னொன்னு பாத்தியா? இல்ல, 32. 2 சைஸ் பிராவா? எனக்கு முதல்ல அதான் உதைச்சது. அப்புறம் அந்த கடிதங்கள் 2 கிரண் எழுதினதா வச்சிருந்த கடிதங்கள். கவர், போஸ்ட் மார்க் எல்லாம் சரியாத்தான் இருந்தது. ஆனா ஏன் சார் அந்த கடிதங்களை உங்க கையெழுத்துல எழுதினீங்க? மை காட், அந்த நோட்டு புத்தகத்துல டு ஆஷா வித் லவ்னு ஒரு பிறந்த நாள் செய்தி முன்பக்கத்துல எழுதியிருந்தீங்களே, அந்த கையெழுத்தும் கடிதங்கள்ல உங்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்தது. குறிப்பா நீங்க போடுற டீ ரொம்ப வினோதம். 8 மாதிரி வளைஞ்சி மேல் கிராஸ் கூட சேர்ந்துக்குது. தவறாம 2 கையெழுத்தும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சது. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இருந்தும் அப்பவும் எல்லாம் நாடகம்னு எனக்கு தோணல. அவளை ஏதோ செஞ்சிட்ட குற்றத்துக்காக ஒரு கற்பனை காதலனை உருவாக்கி இருக்கீங்களோன்னு நினைச்சேன். அவ அப்பா அம்மா அட்ரஸ் கேட்ட போது தயங்காம கொடுத்தீங்க. வெரி குட். நீங்க கொடுத்த அட்ரஸ் உங்க இன்னொரு எஸ்டேட்ல கோசி நூக்ல நிச்சயமா பூட்டி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வீடு. கோசி நூக் என்னதுன்னு மேஸ்திரியை தற்செயலா கேட்குற மாதிரி கேட்டேன் சொன்னான். அப்புறம் அந்த போட்டோவை நீங்க மெர்காராவில் ஒரு போட்டோ ஸ்டுடியோவில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நல்ல போட்டோ. என்னாச்சு பாருங்க, நாங்க மெர்காரா போனோமே, அங்க அந்த போட்டோவுக்குரிய பொண்ணை பார்த்துட்டோம். உடனே ஆஷாவை கண்டுபிடிச்சிட்டதா நினைச்சு அவளை பின்தொடர்ந்தோம். வி மேட் எ ஃபூல் ஆஃப் அவர் செல்ஸ். ஆஷான்னு கூப்பிட்டுக்கிட்டு சந்தில் அவளை துரத்துனோம். அவ என்ன பண்ணா, போட்டோ ஸ்டுடியோவுக்குள்ள போயிட்டா. அவ அண்ணனையோ யாரையோ, ஸ்டுடியோவுக்கு உரிமையாளனை கூப்பிட்டு கலாட்டா நடந்தது. தப்பிச்சு வந்தோம். எனக்கு இது ஒட்டல. முதல்ல ஆள் மாறாட்டம்னு நினைச்சேன். இல்ல,
ஆஷா தன்னோட பழைய வாழ்க்கையை மறக்க நினைச்சு ஆஷான்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான்னு நினைச்சேன். இல்லாட்டி அவளோட ரெட்டை கிட்டையா கூட இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. போட்டோ ஸ்டுடியோல நீங்க காமிச்ச அதே முழு வடிவ படம் இருந்துச்சு. அதுல என்லார்ஜ் பண்ணி எடுத்தது தான் இந்த க்ளோஸ் அப்பும். ஆகவே சாரி மிஸ்டர் தாமோதர், சுவாரஸ்யமா எங்க கூட இந்த ஆட்டத்தை ஆடினீங்க. 3 சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க. பிரா, கடிதத்துல கையெழுத்து, போட்டோ, இதை மட்டும் சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் நான் ஆடி போயிருப்பேன். பாஸ், நான் இப்பவே ஆடுறேன். என்ன மூளை, என்ன மூளை. சின்ன வயசுல காட்லிவர் ஆயில் ஜாஸ்தி சாப்பிட்டீங்களா? கணேஷ், உங்களை ஏமாத்த முயற்சித்ததுக்கு என் மேல கோபம் இல்லையே. சேச்சே, இதை விட சுவாரஸ்யமா என்னுடைய விடுமுறையை நான் கழிச்சிருக்க முடியாது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆட்டத்தை தொடரலாமா? வசந்த் சோகத்தோட, நான் தோத்துட்டேன் பாஸ் அப்படின்னா. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்க வசந்த், மிஸ்டர்ஸ் தி ஆப்வியஸ். நான் என்னவோ போலீஸ், ராவோடு ராவோ அரெஸ்ட் அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சக்கையா ஏமாத்தினதுக்கு சின்னதா ஒரு ஸ்காட்ச் உபயமானா தேவலை. பை ஆல் மீன்ஸ். கணேஷ், நீங்க? எப்போதும் போல ஒயின் தான், அதுக்கு மேல தாங்காது. கோப்பைகள் உயர்த்தப்பட்ட போது கணேஷ், சியர்ஸ் ஆஷா அப்படின்னா. இனிமே நிஜமா ஒரு ஆஷாவை தேடி வைங்க சார். எஸ்டேட்ல வகை வகையா இருக்கு. காவேரின்னு ஒரு பொண்ணு, மேஸ்திரி சிஸ்டர், நின்னு விளையாடுது. ஸ்டாண்டிங் அண்ட் பிளேயிங். ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல பெட்ரோல் ஊத்துடா. சியர்ஸ். கண்ணாடி கோப்பைகள் உற்சாகமாக கிளிங்கின. முற்றும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.